கைஸ், கிட்டத்தட்ட 18 மணி நேரம் சுற்றி வந்து காத்திருந்து பார்த்தா ஐயப்பன் கோயிலை உங்களுக்கு 5 நிமிஷத்தில் காட்டுறேன். வாங்க ஆன்மீக பயணம் போவோம். ஐயப்பனை பார்க்கறதுக்கு முன்னாடி புனித நதியாம் பொம்பை நதி அங்கே போயிட்டு ஒரு குளியலை போட்டுருங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அந்த தண்ணி கொஞ்சம் அசுத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் வந்துட்டு இதில் அங்கே போனீங்கன்னா பம்பை நதிக்கிட்ட போர்ட்லேயே போட்டுருவோம், இந்த மாதிரி மூக்கையும் வாயையும் பொத்திட்டு குடிங்கன்னு. மீபா என்னடா மீபா, அமெரிக்கன் பிரசிடென்ட்டே வந்தாலும் அடிப்பண்ட ஐயப்பன் இருந்தான் அப்படின்னீங்கன்னா தாராளமாக குளிச்சுட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த வரிசை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 6-7 குடில் இருக்கும். இதில் அடுத்து மேலே போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு 6-7 குடில் இருக்கும். மேலே ஃபேன் இருக்கும், சைடில் தண்ணி இருக்கும். ஆனால் அவங்களால காற்று வாங்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அங்கே தனியால் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி 1000 பேர், பின்னாடி 1000 பேர், சைடில் 100 பேர் இருப்பாங்க. அதனால தண்ணி வேணும்னா பாட்டில் எடுத்துக்கங்க. இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, கீழே பிளாஸ்டிக் பாட்டில் நாட் அலவுட். அதனால வீட்டில இருந்தே தண்ணி கொண்டு தான் போய் ஆகணும். சைடில் இருக்க பைப்பில் பிடிக்கிறதுக்காக ஏதாவது பாத்திரம் வேணும் உங்களுக்கு. அடுத்ததா இப்படியே ஒரு 2 மணி நேரம் நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த 6-7 குடியிலையும் கடந்துடலாம். முடிஞ்சிருச்சான்னா இதுதான் ஆரம்பம். நீங்க இப்பதான் நடந்திருக்கீங்க, அடுத்து மலை ஏறணும். அது ஏறிடலாம், அது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் பாத்தீங்களா, அது நல்லா ஈஸியா தான் இருக்கும். அதாவது மலை ஏறது ஈஸின்னு சொல்ல, இந்த கூட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அது ஈஸியா தெரியும் உங்களுக்கு. அப்படியே சாமி மேல பாரத்தை போட்டு நீங்க பாட்டுக்கு ஏறிட்டே இருந்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு உங்களுக்கு தர்பூசணி பழம், வெள்ளரிக்காய் அதெல்லாம் விற்பாங்க. கொடுக்க மாட்டாங்க, விற்பாங்க. நீங்க அது நல்லா பார்த்துக்குங்க. ஒரு தர்பூசணி 20 ரூபாய், அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் 40 ரூபாய், செவ்வாழைலாம் இருக்கும். இதுக்கெல்லாம் அடுத்தபடியா உங்களுக்கு வந்துட்டு கேரளாவோட மூலிகை தண்ணீர் கொடுப்பாங்க. அது இருக்கும், ஒரு சில இடத்துலலாம் இருக்கும் உங்களுக்கு. போதுமான அளவு இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்மளோட தேவைக்கு நமக்கு எங்க தேவைப்படும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க எங்க வச்சிருக்காங்களோ அதுதான் நம்ம குடிக்கணும். அதனால நமக்கு தேவையானது எங்க வேணுமோ அதனால நீங்க தனியா எடுத்துட்டு போயிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க கம்மியா தான் இருக்கும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இருந்துக்குங்க. ஏன்னா நான் போன வழியில, நான் பம்பை வழியா மலை ஏறி போன வழியில கம்மியா தான் இருந்துச்சு, 1-2 தான் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். அதனால அதை ரொம்ப இது பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப வயசானவங்களா இருந்தீங்கன்னா நடக்க முடியலன்றப்போ வந்துட்டு நீங்க டோலி வச்சு கூட ஏறி போகலாம். டோலிக்கு கிலோவுக்கு இவ்வளோன்ற மாதிரி சார்ஜஸ் இருக்கும். ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் கேட்பாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கூட்டத்தை பார்த்தும் நீங்க உங்க குழந்தைய கூட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா கூட்டு வரலாம். அது எப்போனும் கூட்டம் இல்லாதப்போ கூட்டு வரலாம். இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் உங்க குழந்தைய கூட்டு வந்து உங்க குழந்தைகளோட வாழ்க்கையை கொஞ்சம் ஒரு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நான் நேர்ல பார்த்தவன்ற அடிப்படையில சொல்றேன். நிறைய குழந்தைகள் மயக்கம் போட்டுடுறாங்க. நீங்க அதனால குழந்தைங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. அவங்கள டீஹைட்ரேட் ஆக விடாதீங்க. அவங்களுக்கு அப்பப்போ தண்ணியோ பழமோ கொடுங்க. உங்களால முடியாத பட்சத்துல கூட்டிட்டு வந்துட்டீங்கன்றப்போ இதெல்லாம் நீங்க பண்ணிதான் ஆகணும். 25-30 வயசு ஆளால வந்துட்டு அவங்களாலேயே தாக்கு பிடிக்க முடியல ஒரு 20 மணி நேரம் நிக்கணும்னா, அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தை, உங்களுக்கு தெரியும் உங்க குழந்தைய நீ யாரு எப்படி பாத்துக்குவாங்களோ அதை விட அதிகமா தான் நீங்க பாத்துக்குவீங்க. நீங்க நல்லா யோசிச்சீங்க, உங்க குழந்தையால 20 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியுமா அந்த கூட்டத்துல? முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இது முடியல, இதுதான் ஆரம்பம். முதல்ல நம்ம நடந்தோமா, அடுத்து ஏறணுமா, மறுபடியும் நடக்கணும். மறுபடியும் ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம சர்ன்னு நடந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 15-20 செட்டர் இருக்கும். ஏறினதுக்கு அப்புறம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா முடியல. இங்க இருந்து தான் ஆரம்பம். முதல்ல நீங்க நடந்தீங்க, அடுத்து ஏறினீங்க, மறுபடியும் நடக்க போறீங்க. அது ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். இந்த டைம் நீங்க நாங்க கீழே நின்னப்போ ஒரு 2 மணி நேரம் நின்னோம். நடக்கும்போது உங்களுக்கு ஈஸி தான். மலை ஏறும்போது ஒரு 1-1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க தடார்னு ஏறி வெற்றிகரமா நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா அங்கிருந்து நீங்க ஒரு 1-1.5 மணி நேரத்துக்குள்ள மேலேயே போயிடலாம். மேலே போயிட்டோம்னா சாமியை பார்த்துடலாமா அப்படின்னீங்கன்னா அதுவும் கிடையாது. அங்க ஒரு கியூ இருக்கும். அந்த கியூ அனுமார் வாழ் மாதிரி எங்க ஆரம்பிக்குதுன்னே தெரியாது, எங்கேயோ ஆரம்பிக்கும். அங்கிருந்து நீங்க வந்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். ஒரு 5 ரூபா இருக்கும், 5 ரூபால இருந்து கூட்டிகிட்டே இருப்பாங்க. அங்க இருந்து நீங்க ஒரு 3-4 மணி நேரம் காத்திருந்தீங்கன்னா
ஐயப்பனை தரிசிச்சிடலாம். என்னடா 18ஆம் படி வரைக்கும் தான் இருக்கு, ஐயப்பன் எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயப்பனை போடக்கூடாது. ஏன்னா அங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, தெரியாதனமா யூஸ் பண்ணா வீடியோ எடுக்கலாம், அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ரூல்ஸா ஃபாலோ பண்ணிட்டு 18ஆம் படி வரைக்கும் அவங்க சுத்தி காமிச்சாச்சு. ஆமா, அடுத்து கீழே போகணும் இல்லையா, அதுக்குள்ளேயே இருட்டிருச்சு. நாங்க விடியங்காத்தால 3:30க்கு ஏற ஆரம்பிச்சோம். 6:30க்கோ 7 மணிக்கோ சாமியை பார்த்தோம். இப்போ நைட் 7:30 ஆயிடுச்சா. இப்போ நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா போயிடலாம். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். வரும்போது நடந்தீங்க, ஏறினீங்க, நடந்தீங்க, கரெக்டா. போகும்போது அப்படி கிடையாது, இறங்க போறீங்க, அவ்வளவுதான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது, இறங்கிக்கிட்டே இருக்கணும். நான் உண்மையான கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்றத அப்போதான் காய்ஸ் உணர்ந்தேன். அப்போதான் உணர்ந்தேன். வெற்றிகரமா சபரிமலையை சுத்தியாச்சு, மலையை விட்டு இறங்கியாச்சு. இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.